ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இஎஸ்ஐ எப்படி ஃபைல் ஈஸிஆர் ஃபைல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட பேரோல என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டே ப்ரெசண்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கேற்ற கோடையும் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க லீவுனா அதுக்கேற்ற கோடு 2 இருக்கும். அதனால் எக்ஸிட் டேட்டு அந்த 2 போட்டிங்கன்னா அவங்க எந்த டேட் லெஃப்ட்டோ அதை போட்டு நீங்கள் 2 போட்டிங்கன்னா லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஆன் லீவுனா 1 கொடுக்கணும். எதுவுமே இல்லைன்னா இப்போ லைவில் இருக்காங்கன்னா ஒன்றுமே கொடுக்கண்டாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். நீங்கள் மாற்றினா தான் அங்கே அப்லோட் ஆகும். இந்த மாதிரி எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸையும் இந்த மாதிரி மாற்றிடுங்க. எல்லா ரோ ஏபிசிடி எல்லாமே வரைக்கும் எஃப் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் அங்கே நீங்கள் இஎஸ்ஐ போர்ட்டல் அப்லோட் பண்ணச்சுல உங்களுக்கு அப்லோட் ஆகும் எந்த எரர் இல்லாமல். ஒன்று ஒன்றா பண்ணிக்கோங்க. டேட்டா டேப்பில் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்க அப்புறம் தான் எவ்வளோ டேஸ் ப்ரெசண்ட்டு, அதாவது மந்த்லி வேஜஸ் இது எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும்னா பேசிக்லேருந்து கால்குலேஷன் மட்டும்தான் இந்த இதில் போகணும். பேசிக்கோட சேலரி எவ்வளவோ அதை தான் போகணும். எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐ போர்ட்டல் லாகின் பண்ணிட்டு ஃபைல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு எந்த மந்த்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு 2726 அடுத்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அடுத்து அப்லோட் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் எக்ஸல் இருக்கும். அதை நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்களோ அதை கொடுத்து அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் ஆகும். ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கீழே இந்த மாதிரி பாப்பப் ஆகுதுக்கு பதில் எரர்ஸ் பாப்பப் ஆகும். நான் என்கிட்ட எந்த எரர்ஸும் இல்லாதனால எனக்கு டேரெக்டாக வந்துருச்சு. எவ்வளோ நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். ஃபைல் அப்லோட் ஆகிரும். கம்ப்ளீட்.